தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டிலும் நடிகரும் சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவருமான சரத்குமார் வீட்டிலும் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கள நிலவரங்களை நமது செய்தியாளர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தலைமை செய்தியாளர் மகாலிங்கத்திடம் தொடர்ந்து பேசலாம். மகாலிங்கம், ஆளும் கட்சியைச் சேர்ந்த அமைச்சர் வீட்டில் சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒருபுறம் சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லாத நடிகர் சரத்குமார் வீட்டிலும் இந்த சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை இரண்டையும் எப்படி ஒப்பிட்டு பார்க்க முடியும்? மணிமாறன், இந்த சோதனையை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகள் சொல்லியிருப்பது இதே போன்ற குற்றச்சாட்டு, அதாவது ஆர்கே நகரில் பணப்பட்டுவாடா சம்பந்தமாகத்தான் நடிகர் சரத்குமார் வீட்டிலும் சோதனை என்பதை மேற்கொண்டு வருவதாக சொல்லியிருக்கிறார்கள். தற்பொழுது அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் வீட்டில் தொடர்ந்து சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதே போன்ற ஒரு தொடர்புடைய குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் நடிகரும் சமத்துவ மக்கள் கட்சி தலைவருமான சரத்குமாரின் வீட்டிலும் சோதனை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கட்சி தற்பொழுது இவரது கட்சி ஆளும் கட்சிக்கு ஆதரவாக ஆர்கே நகர் தேர்தலில் தற்பொழுது செயல்படுவதாக நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் இந்த சோதனை என்பது தற்பொழுது நடைபெறுவதாக நாம் பார்க்கிறோம். எனவே இதில் உள்ள குற்றச்சாட்டு என்பது ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் தற்பொழுது கோடிக்கணக்கான ரூபாய் ரொக்கம் என்பது தொடர்ந்து என்பது பறிமுதல் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பட்டுவாடா செய்வதற்கான ஒரு காரணத்தின் அடிப்படையில் இந்த பகுதியில் தொடர்ந்து கண்காணிப்பு என்பது மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சொல்லியிருந்தார்கள். கிட்டத்தட்ட 120க்கும் அதிகமான கோடி மதிப்புள்ள ரொக்கம் என்பது இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்காக பட்டுவாடா செய்வதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். அந்த மதிப்பு என்பது தற்பொழுது 120 கோடிக்கு மேல் இருக்கும் என அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இத்தனை கோடி ரூபாய் மதிப்புள்ள ரொக்கம் என்பது ஆர்கே நகருக்குள் கொண்டு வந்து புழக்கத்தில் விடுவதற்காக அல்லது மக்களுக்கு கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை தொடர்ந்து பல்வேறு கட்டமாக செய்வதற்கான திட்டங்கள் செய்யப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் தான் இந்த சோதனை என்பது தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது, இந்த சோதனையில் குறிப்பாக இதற்கு முன்பாக ஏற்கனவே நடத்தப்பட்ட ராம்மோகன் ராவ் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையாக இருந்தாலும் சரி, அதே போல சேகர் ரெட்டி சம்பந்தப்பட்ட சகாக்கள் சம்பந்தப்பட்ட இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையாக இருந்தாலும் சரி, இதோடு இணைத்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. இதற்கும் இன்று நடைபெறும் சோதனைக்கும் அன்று நடத்திய சோதனைக்கும் தொடர்பு இருக்கலாம் என்ற சந்தேகம் வலுவாக இருக்கிறது. அது சம்பந்தமான முழுமையான விசாரணையை செய்வதற்கான ஏற்பாடுகளை தற்பொழுது வருமான வரித்துறை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகிறார்கள் என்று சொல்ல வேண்டும். சரத்குமார் வீட்டை தாண்டி முக்கியமாக இன்னும் சில முக்கிய அரசியல் பிரமுகர்கள் வீட்டிலும் சோதனை நடத்துவதற்கான திட்டம் இருப்பதாகவே வருமான வரித்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அது குறித்த கூடுதல் தகவல்கள் வெளியாக வாய்ப்பு இருக்கிறது. எங்கெல்லாம் சோதனை நடக்கிறதோ அந்த பகுதியில் சென்னை காவல்துறையை தாண்டி துணை ராணுவத்தையும் பாதுகாப்பிற்காக வர சொல்லி வருமான வரித்துறை அதிகாரிகள் கோரியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் தற்பொழுது துணை ராணுவத்தினர் அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு என்பது கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இது ஏற்கனவே கடுமையான விமர்சனத்திற்குள்ளானது. கடந்த முறை தலைமைச் செயலகமாக இருந்தாலும் சரி, அமைச்சருடைய அலுவலகமாக இருந்தாலும் சரி, முன்னாள் தலைமைச் செயலாளர் ராம்மோகன் ராவ் வீட்டுக்கு நடத்தப்பட்ட சோதனையின் போதும் இதுபோன்ற துணை ராணுவ படையை சார்ந்தவர்கள் வரவழைக்கப்பட்டார்கள் பாதுகாப்பிற்காக. அதுவும் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக இருந்தது. இன்றும் தொடர்ந்து துணை ராணுவம் பாதுகாப்பிற்காக வரவழைக்கப்பட்டிருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது. காவல்துறையை பொறுத்தவரைக்கும் காவல்துறையினர் பாதுகாப்பிற்காக வெளிப்பகுதியில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த பாதுகாப்பு தற்பொழுது இது போன்ற அமைச்சர்கள் அதிகார மட்டத்தில் இருப்பவர்கள் வீடுகளில் நடத்தும் பொழுது இது மாதிரி துணை ராணுவத்தினுடைய பாதுகாப்பு கோருவது வழக்கமான ஒன்றுதான் என்று வருமான வரித்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் இது போன்ற நடைமுறை என்பது இருக்கிறது. தமிழகத்தில் மட்டும் இது புதிதல்ல என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இது போன்ற அம்சங்களை எல்லாம் கருத்தில் கொண்டு பார்க்கும் பொழுது இந்த சோதனை இன்று அல்லது நாளை வரைக்கும் இன்று இரவு அல்லது நாளை வரை தொடர வாய்ப்பு இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. மணிமாறன்.